ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்கும்போது வாவாத்தியார் படத்தோட மூவி ரிவ்யூ. ஓகே, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறையா ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அதாவது கார்த்திக்கு, ராஜகிரண், அதுக்கப்புறம் வந்து சத்யராஜ், நிறையா ஆக்டர்ஸ் நடிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து ஒரு பேசிக்காக வந்து எம்ஜிஆரோட ஒரு ரசிகர் அப்படின்ற ஒரு பேஸ் பண்ண ஒரு படம் தான். படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆரோட ரசிகராக இருக்கிற ஒருத்தரோட பையன் வந்து போலீஸ் ஆகிறான். ஸோ அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்காரு. ஸோ அவன் எப்படி அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா இது பண்ணானா, எம்ஜிஆர் மாதிரி வாழ்ந்தானா இல்லை நம்பியார் மாதிரி வாழ்ந்தானா அப்படின்ற மாதிரி தான் கதை. ஸோ இதில் வந்து பெருசாக வந்து படம் ரொம்ப இதாக இல்லைனாலும் ரொம்ப லேக் அடித்து தான் போகுது. படம் இது வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த அளவில் இதில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ராஜகனோட மகனாக வந்து இதில் வந்து கார்த்திக் நடிச்சிருக்கிறாரு. சத்யராஜா வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸாகவும் கார்ப்பரேட் கேங்காகவும் இருக்கிற மாதிரி நடிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் ஒரு மாதிரி லேகாக இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக போகுதுன்னு நினச்சாலும் கார்த்திகோட ஒவ்வொரு இடத்துலையும் அவர் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓரளவு நல்லா தான் இருந்திருக்கு. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் படத்தோட 2 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து ஏன் யூனிஃபார்மில் இப்படி போட்டிருக்கேன், ஏன் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கும்போது அதுக்கு அவர் கொடுக்குற ஆன்சர்ஸ் எல்லாம் கேட்டு இதெல்லாம் ஒரு கதையாக, இதெல்லாம் ஒரு ஆன்சரை, இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி போயிடுது. அதிகமாக சண்டை காட்சிகளும் சரி, அதில் காட்டப்படுற டான்ஸுகளும் சரி ரொம்ப திணிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது. டேரக்டர்கிட்ட எதிர்பார்த்து டேரக்டரோட படம் அப்படின்னு நினச்சி நம்ம போனோம் அப்படின்னா உண்மையாலே சொல்லப்போனால் படத்தை வந்து நம்மளுக்கு சொதப்பிட்டாங்க, ஏன்டா படத்துக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப எதிர்பார்த்துட்டு வந்த ஆடியன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ரொம்ப மொக்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. டான்ஸிலேருந்து ஆக்டிங்லேருந்து எல்லாமே வந்து கார்த்திக்கு ஓரளவு ஆவரேஜாக இருந்தாலும் இந்த படம் அவருக்கு வந்து ரொம்ப சொதப்பிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பாடி லாங்குவேஜ் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் எடுத்துக்கிட்ட மெனக்கடல் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னாலும் அது சில இடங்களில் அவருக்கு வந்து திணிக்கப்பட்ட மாதிரி தான் இருக்குது. எடுத்துக்காட்டாக அந்த 1001 சாங்க்கு அவங்க இது பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிடுது. நல்லா இருக்கிற படத்தை ஏன்டா நாசமாக்கினீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படம் அமைஞ்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நல்லா போய்கிட்டு இருந்த கார்த்தியோட லைஃப் வந்து வாவாதியரை ரொம்ப கொஞ்சம் மோசமாக்கிட்டாருன்னு தான் சொல்லணும். 5க்கு படத்தில் வந்து மார்க்கெட்டிங் வந்து 3 தான் கொடுக்கணும், அந்தளவுக்கு தான் இருக்குது. படம் போனோம்னா கொஞ்சம் 60 தான் மோசமான படம் தாங்க. நன்றி, வணக்கம்.